சிவானி அதை மலிப்பிட்டு போயிட்டாரு. எல்லோரும் மாதிரி நாங்க கிடையாது, எங்களுக்குன்னு சில சிறப்பம்சம் இருக்கு. எல்லா துறையிலும் மோசமானவர் இருக்கிறார்கள், எங்கள் துறையில் மோசமானவர் இருக்கிறார் என்று சொல்லி சினிமா துறையில் சாதனை செய்தவர்களை சுட்டிக்காட்டி அந்த சினிமா துறையை காப்பாற்றி வைத்த பெருமை பெப்சி தலைவருக்கு உண்டு. சரவணன உண்மையிலே நான் ஒரு மோசமான ஆளா தான் கருதுவேன். நான் எத்தனையோ 10 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்திற்காக இரவு பகலாக உழைத்திருக்கின்றேன். 10 ஆண்டு காலத்தில் நான் சனி ஞாயிறு வீட்டில் இருந்த சரித்திரமே இல்லை. 10 ஆண்டுகள் இரவும் சரி பகலிலும் சரி பொதுச் செயலாளர், ஆசிரியர், இன்னும் சொல்ல போன ஆசிரியர் தான் முழுமையாக கூட சுத்திட்டு இருப்பாரு. முரளி இவர்கள் எல்லாம் என்னுடன் இருந்திருக்கிறார்கள். மிக கொடுமைக்காரன் இந்த சரவணன், தவறாக நினைக்க வேண்டாம். தஞ்சாவூரில் அனைத்து நிர்வாக கூட்டம், தமிழக பாண்டிச்சேரி கூட்டம் முடிந்து என்னை படத்துக்கு போவோம் என்று சொல்லி ராமகிருஷ்ணனும் முத்துரவியன் கூட்டி போனாங்க. மாநில அமைப்பாளர் முத்துரவியன், இவன் 2 பேரும் தான் என்னைய இம்சை பண்ணாங்க. நான் எப்பயுமே டயத்துக்கு போறதே கிடையாது. ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த படத்துக்குள்ள நுழைந்தேன். அந்த 1 மணி நேரம் கழித்து அந்த படத்துக்குள் நுழையும் பொழுது மிக ஜாலியா ஒரு படம் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டே இருக்க படம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் பொதுவாகவே படம் பார்க்க நேரமும் கிடையாது, படம் பார்ப்பதும் கிடையாது. செந்திலன் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் செந்திலன் அப்பப்ப சினிமாவை பத்தி எனக்கு சொல்லிட்டு இருப்பாரு. வாங்க போவோம் சொல்லி என்னை அனத்தி கூட்டி போய் உட்கார வச்சுட்டாரு. படம் நல்லா இருக்குங்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா இங்க எத்தனை டைரக்டர்லாம் வந்திருக்காரு, அதுல அவர் நடிச்சிருக்காரு செந்திலனே. நான் எத்தனை படத்தை தான் பார்த்தேன், செந்திலனை படம் மட்டும், செந்திலனை வர்றதை மட்டும் பார்ப்பேன். நான் போய் உட்கார்ந்து இருந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன். ஒரு சில விஷயம் வந்தது. காதலிப்பவர்கள் HIV நோயால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நாசுக்காக ஒரு விஷயத்தை சொல்லி இருப்பார். காதலிக்கும் போது செக் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணு சொல்லி சொல்லியிருப்பாரு. ரைட்டா சார்? அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, உடல் தானத்தை பற்றி சொல்லி இருப்பான் இந்த மாமனிதன். எனக்கு எத்தனை வயது என்று தெரியவில்லை. சினிமாக்காரர்கள் வயதை சொல்ல மாட்டார்கள், ஆனால் நடிகர் இல்ல, அவர் இயக்குனர் என்பதால் சொல்லுவார். வயது சொல்லாம உங்க வயது தான் தம்பி, உங்க வயது தான், சரவணன் வயது தான் கேட்கிற. 32, 35 வயது. எத்தனை உடல் தானத்தை பார்த்திருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் எத்தனை பிரச்சனையை கேட்டிருப்பார் என்று தெரியவில்லை எனக்கு. ஆனால் உடல் தானம் செய்ய வேண்டும் என்பதை நாசுக்காக சொல்லி இந்த சமுதாயத்திற்கு புரிய வைத்து கடைசியாக ஒரு 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் படத்தில் ஒரு 1/2 மணி நேரம் உண்மையிலே சொல்கின்றேன், தேம்பி தேம்பி அழுக வைத்த பெருமை இந்த சரவணனுக்கு உண்டு. ஏனென்றால் நாள் ஒரு விபத்து, நாள் ஒரு பிரச்சனை, ரோட்டில் மனிதன் செத்துக்கொண்டே இருக்கின்றான். ஒரு பெரிய மோதலை காமித்து எத்தனை குடும்பம் அதில் பாதிக்கப்படுகிறது தனித்தனியாக சொல்லி இன்னும் என் மனதில் வருடிக் கொண்டிருக்கிற ஒரே விஷயம், அப்பா எப்ப வருவீங்கன்னு கேட்பான். செல்ல போன் வரும். பக்கத்தில் இருக்க சொல்லிப்பாரு, என் பையன் மாசமா இருந்தப்ப நான் ஃபாரின் போயிட்டேன் சார், 5 வருஷம் கழிச்சு இப்பதான் வரேன் சார், நான் எப்பயுமே போன வைக்கிறப்ப வந்துருவேன்பான்னு சொல்லிட்டு வைப்பேன், அதனால நம்ப மாட்டேன், இப்ப சொல்லுங்க சார் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட சொல்ல சொல்லுவார். கடைசியில் அந்த ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போறப்ப அதே பீப் சவுண்ட் கொடுத்திருப்பார் அந்த செல்போன்ல. ஒரு நிமிடம் இன்றைக்கும் புல்லரிக்கின்றது இந்த சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கின்றது என்பதை. ரோட்ல போறப்ப செத்து போயிடும். எனக்கு மிகப்பெரிய பயமே ராமநாதபுரத்தில் வேற எதுவும் கிடையாது. நான் இவர்கிட்ட மாநாட்டு குழு தலைவரை ஒப்படைச்ச பிறகு வேற எதையுமே நினைக்கல. ஒன்னே ஒண்ணு மட்டும் நினைத்தேன், என் சகோதரன் என் சகோதரி இந்த ரோட்டில் வரும்போது நல்லபடியாக வந்து திருப்பி போய் சேரும் வரைக்கும் எனக்கு உயிரை பிடித்துக் கொண்டிருப்பேன். அதை அப்படியே எடுத்துக்காட்டிய பெருமை இந்த சரவணனுக்கு உண்டு. இந்த சரவணன் அந்த ஆக்சிடென்ட் ஆகி பல பேர் செத்த பிறகு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு புத்தி வரும். ஒரே ஒரு போர்டு வைப்பான், விபத்து பகுதி பாதுகாப்பாக செல்லவும். இதுதான் சார் அரசோட நடவடிக்கை. வெக்கமாக இருந்தது சார். ஒரு 50 பேர் செத்த பிறகு அரசாங்கம் கண்டுபிடிச்சு ஒரு விபத்து பகுதி, அதையும் உண்மையிலே அரசு கேனப்பையன்னு சொல்லாம சொல்லிவிட்டார். அரசு கேனப்பைய, அரசு நடவடிக்கை எடுக்கிறான்னு கேட்டுவிட்டார். நான் எந்த ஆட்சியும் குறை சொல்வனும் இல்ல, இருந்த அனைவரும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, எங்க அண்ணன் லியாகத்தன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா
நான் வளர வேண்டும் என்று நினைத்தது, நம் இயக்கம் வளர வேண்டும் என்று நினைத்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு இடத்தில் கூட எனக்கு அது வேணும்பான்னு கேட்டு ஒரு மீட்டிங் வந்து பேசணும் கிடையாது. இந்த சூர்யான் இருக்காரு, 2 பேர் எதிரும் புதிரும் கட்சியில் உள்ளவர்கள். ஒரு நாள் கூட ஒரு டிக்கெட்டை போடுங்க நான் வந்து பேசுறேன்னு சொல்ல மாட்டார். இந்த இருவரும் இந்த இயக்கம் வளர வேண்டும் என்பதற்காக எங்கே கூப்பிட்டாலும் எந்த ஈகோவும் இல்லாமல் இருந்து பேசக்கூடியவர்கள். எனக்கு லியாகத்தனும் சூர்யானனும் பிடிக்காம போச்சுன்னு வச்சுக்கோங்க, நடக்கக்கூடாது. நான் என்ன செய்யணும் தெரியுமா, ராமநாதபுரம் ஜிஹெச்ல கொண்டு போய் லியாகத்தன் தள்ளி விட்டுட்டு வந்துடணும். ஒரு 10 நிமிஷத்துல செத்து போயிடுவாருங்க. நமக்கு பிடிக்காத கழுத்தெல்லாம் இருக்க வேணாம், 10 நிமிஷத்தில் செத்து போயிடுவோம். என்ன சுகாதாரம், என்ன தண்ணி வசதி, என்ன அடிப்படை வசதி இந்த அரசாங்கம் நமக்கு செய்து கொண்டிருக்கின்றது கேட்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய மீன பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனை. முல்லை பெரியார் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்பதை இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் விங் சார்பா மதுரையில இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் மிகப்பெரிய தீப்பந்தல் யாத்திரை நடத்தினார்கள். ஒரே தீர்வு, தமிழ்நாட்டு அரசியல்வாதியும் கேரள அரசியல்வாதியும் நம்மளை கேனப்பையில் ஆக்கிக்கிட்டு இருக்கான். டேம் நல்லா இருந்தா இருக்கட்டும், நல்லா இல்லையா உடைச்சிட்டு திருப்பி கட்டுவோம். இதுல என்ன இருக்கு? கேரளா காரணம் இருக்கணும், தமிழ்நாட்டு காரணம் இருக்கணும். இவன் பண்ற அலம்பலுக்கு இங்க இருக்கவனு சாகுறான், அங்க இருக்கவனு சாகுறான். நதிகளையும் அணைகளையும் தேசிய மயமாக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 10 ஆண்டுகளாக கூக்குரலிட்ட இயக்கம் இந்த இயக்கம் தான். அப்துல் கலாம் வந்து சொன்னார் முந்தானத்து பிரஸ் நியூஸ், நேஷனலைசேஷன் ஆக்கணும் அப்படின்னு சொன்னார். படித்தவர். இந்த இயக்கத்திற்கு பசுமை புரட்சி திட்டத்தை அவர் மேதகு ஜனாதிபதியாக இருந்தவர் தொடங்கி வைத்தவர். ராமநாதபுரம் மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர். இந்த மண்ணின் மைந்தன். அவர் சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா? மனித உரிமை கழகம் சொன்னதை அப்படியே சொன்னார், தேசிய மயமாக்க வேண்டும் என்பதை தான் சொன்னார். ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு தேசிய மயமாக்கப்படுவதில் ஆசையே இல்லை. எவை செத்தா என்ன, எவை செத்தாலும் கவலைப்படாத ஒரு கூத்தாடி பய பொழப்பு இங்க இருந்து கொண்டிருக்கின்றது. சுகாதாரத்தை கொடுங்கள், சுகாதாரத்துறை மனித உரிமை கழகத்திடம் கொடுங்கள், சர்வதேச அமைப்புடன் கொடுங்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுகாதார நிலையங்களையும் சுத்தமாக்கி காக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது. எத்தனையோ பேர் செலவு செய்ய தயாராக இருக்கிறார்கள். இன்னைக்கு இத்தனை பெரிய கோடீஸ்வரர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய உழைப்பாளிகள் இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கிறார்கள். நமக்கே இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது இந்த அரசாங்கத்திற்கு ஒருத்தர் கூட இல்லையா? இந்த அரசாங்கம் ஒண்ணு கூட செய்யக்கூடாதா? இந்த அரசு நம்மளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லையா? பரமக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தது. துப்பாக்கி சூடு மனித உரிமை மீறல், அதில் மாற்றம் என்பதே கிடையாது. அந்த மனித உரிமை மீறலை முதலில் கண்டித்தது இந்த இயக்கம் தான். இன்னும் சொல்ல போனால் அந்த சுடப்பட்ட விஷயத்தில் 6 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்று செய்தி. சுட்டுக் கொல்லப்பட்டது என்பது 3 பேர் தான், அழித்துக் கொல்லப்பட்டது என்பதுதான் 3 பேர். அந்த துப்பாக்கி சூட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டது 3 பேர், அடித்துக் கொல்லப்பட்டது 3 பேர், காவல்துறையால் அடித்துக் கொல்லப்பட்டது. இந்த அநீதியை எதிர்த்து போரிட்ட முதல் இயக்கம் ராமநாதபுரம் மாவட்ட தலைமை அமைப்பாளரான மனித உரிமைகள் கழகம் சர்வதேச அமைப்பான இயக்கம் தான். 65 கிலோமீட்டர் பச்சை தண்ணி குடிக்காம என்னை கூட்டி போனார். இருந்தால் மோசமான அழுந்தவர், பச்சை தண்ணி கூட வாங்கி தராம 6 பேர் கொலை என்பதை சொல்ல தெரியாத துப்புக்கட்ட இந்த அரசாங்கம். ஆனால் அதே நேரம் வழக்கறிஞர்கள் அங்கே உண்ணாவிரத போராட்டம் நடத்தும் பொழுது காவல்துறை மீது கல்வீசிய வஞ்சகர்களை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லி தைரியமாக சொன்ன அமைப்பும் இதுதான். தைரியமா சொன்னோம். கல்வீசுவது என்பது, காவல்துறை மேல் கல்வீசுவது சரியான விஷயம் என்று இல்லை, தவறான விஷயம். அதற்கும் நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு தீர்மானமே நிறைவேற்றியிருக்கிறோம். தமிழக அரசிற்கு தாமதமாக செய்தாலும் செத்தவர்கள் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டம் அரசு வேலையும் கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவிக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை இங்கே கொடுத்த இந்த இயக்கம் நியாயமான இயக்கம் சார். தர்மத்தையும் நியாயத்தையும் கொண்டு வர வேண்டும். சொல்வேன் நம்மால் பூரா அரசியல்வாதி மோசம், அரசியல்வாதி மோசம் சொல்லி. அப்படி பார்த்தா லியாகத்தனும் சூர்யானனும் வரட்டி விட்டணும். 2 பேரும் அரசியல்வாதி தான், உண்மையா இல்லையா? ஆனா இந்த மேடையில் உட்கார்ந்து இருப்பதற்கு தகுதி என்னவென்றால், இந்த சமுதாயத்திற்கு எந்த கட்சியில இருந்தாலும் நியாயமானவர்களுக்கு வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெருமை இருக்கிறதே, அதைத்தான் இவர்களுக்கு கொடுத்த இந்த பெருமை, இந்த இடம் கொடுத்தது. அரசியல்வாதி மோசம் தான் சார். நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள ஓடி ஒதுங்கினா அரசியல்வாதி மோசமானவன் அரசியலுக்கு வருவான். அரசியலுக்கு யார் வருவா? யார் பாப்பா?
நான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது பொதுச் செயலாளருக்கு தெரியும். எங்க அப்பா சொல்லுவாங்க வெட்டி பயலா சுத்துறாயான்னு. எங்க அம்மா சொல்லுவாங்க எங்க வீட்டுல ஒரே தடுதல என் கடைசி என்ன சுரேஷ் கண்ணன் தான். சிவா நினைச்சு பாக்குறாரு. நான் இவனை பெருமையாக நினைச்சுக்கிறேன், இவ்வளவு மோசமான பய போல இருக்கு சிவாடே பாக்குறாரு. ஆனால் என் திருமணம் நடந்த பொழுதுதான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது நான் 27 வயதில் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தேன். இன்னும் சொல்ல போனால் இந்த தலைமையை வெட்டி கொடுத்த பெருமை பொதுச் செயலாளர் ஜெயபாலனுக்கு உண்டு. அவர் தான் தலைவராக வர வேண்டியவர். அந்த நேரத்தில் எனக்கு விட்டுக் கொடுத்து தலைமை பதவியை கொடுத்த பெருமை அவருக்கு உண்டு. என் திருமணத்தில் தான் என் சொந்தங்கள் நீங்க எல்லாம் வந்தீங்க பாத்தீங்களா, அப்பதான் எங்க அப்பா அம்மாவே இவன் ஏதோ பண்றான் யோசிச்சாங்க. எங்க அப்பா அம்மாவே. இன்னும் சொல்ல போனால் நான் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். சில நேரம் இரவு ஞாயிற்றுக்கிழமை லியாகத்தனுக்கு தெரியும் நான் எத்தனை மணிக்கு போவேன், எத்தனை மணிக்கு படிப்பேன், எத்தனை மணிக்கு எந்திருப்பேன் சொல்லி. ராத்திரி 5 மணிக்கு 6 மணிக்கு வருவேன். வந்து வீட்டுல படுத்துட்டு 8 மணிக்கு திருப்பி காலேஜுக்கு உள்ள போவேன். சில நேரம் எனக்கு தூக்கம் வருது ப்ரொஃபசர், நான் கிளாஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன். நான் ஒருத்தர் கூட சொன்னாரு, ப்ரொஃபசர் ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குவீங்களா, இது உங்களுக்கு தேவையான்னு கேட்டாரு. 50,000 ரூபாய் சம்பளம் வாங்க உங்களுக்கு தேவையா, ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து தேவையில்லாம இப்படி ஊர் சுத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டார். அந்த பேராசிரியர் என்னிடம் கேட்ட பேராசிரியர் கோயம்புத்தூருக்கோ சென்னைக்கோ ஈரோட்டுக்கோ ஏன் ராமநாதபுரத்துக்கோ வந்தால் பையில இருக்க காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதனா சிட்டியை போட்டு போயிட்டேன் ஆட்டையை போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒண்ணுமே இல்ல. ராமநாதபுரத்துக்கு வந்தா இவரை கூப்பிடுவேன், அசனிலியாரை கூப்பிடுவேன், நடராஜை கூப்பிடுவேன், கூப்பிட்டு ஏப்பா சோத்த போட்டு ரூபாய் கூட நான் ஊருக்கு போறேன் சொல்லுவேன். ஆனா அந்த ப்ரொஃபசர் என்ன செய்யணும் தெரியுமா, ராமநாதபுரத்தில் நடந்து தான் மதுரைக்கு போகணும்.